அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்றாலே பொதுவாக அம்மனுக்கு உரிய மாதம் என்று அனைவருக்கும் தெரியும். அம்மனை நம் வீட்டில் வரவேற்கும் முறையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் திகழ்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் பலரும் தங்களுடைய இல்லத்தில் கூழ் காய்ச்சி ஊற்றுவதையும் வேப்பிலை மஞ்சள் போன்றவற்றை பயன்படுத்துவதையும் குறிக்கோளாக கொண்டு இருக்கிறார்கள். இது அனைத்துமே ஆன்மீக ரீதியாக எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலத்தான் ஆரோக்கிய ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வீட்டிற்கு யார் உள்ளே வருவதாக இருந்தாலும் நிலைவாசல் வழியாகத்தான் வர வேண்டும். நிலைவாசல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நிலைவாசலில்தான் குலதெய்வமும் கிரகலட்சுமியும் வீற்றிருக்கிறார்கள். அதனால்தான் புதிதாக கட்டக்கூடிய இல்லங்களுக்கு நிலைவாசல் வைப்பது என்பது மிகவும் விசேஷம், ஒரு பூஜையாகவே கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைவாசலில் அனுதினமும் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அனுதினமும் ஏற்ற இயலாதவர்கள் கூட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களிலும் நாட்களிலும் தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீபத்தின் பலனால் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். அந்த வகையில்தான் ஆடி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுகிறது. ஆடி மாதம் முழுவதும் நிலைவாசலில் தீபம் ஏற்றலாம். அப்படி ஆடி மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற இயலாது என்று நினைப்பவர்கள் ஆடி 1, ஆடி 18, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களில் நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அந்த வகையில் ஆடி 1 காலையிலும் இந்த தீபத்தை நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. காலையில் நல்ல நேரம் பார்த்து ஏற்றி இயலவில்லை என்பவர்கள் மாலை நேரத்தில் 6 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி அம்மனை வரவேற்கலாம். உங்கள் வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். குங்குமம் எப்பொழுதும் ஒற்றைப்பட எண்ணிக்கையில் தான் இருக்க வேண்டும். பிறகு நிலைவாசலில் 2 புறங்களிலும் தீபம் ஏற்றலாம். அல்லது ஒரு புறத்தில் மட்டும் தீபம் ஏற்றுவதாக இருந்தால் வலது புறத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். நிலைவாசலுக்கு முன்பாக தரையில் மஞ்சளை தடவி கொள்ளுங்கள். அந்த மஞ்சளில் தாமரை பூவை பச்சரிசி மாவினால் வரைந்து அந்த தாமரை பூவிற்கு 4-5 வேப்பிலை கொத்து வைத்து அதற்கு மேல் சிறிது அட்சதை போட வேண்டும். அந்த அட்சதைக்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது மஞ்சள் நிற திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு ஏதாவது ஒரு பூவை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அஷ்டலக்ஷ்மியே வருக வருக, ஐஸ்வர்யம் தருக தருக, அஷ்டலக்ஷ்மியே வருக வருக, ஐஸ்வர்யம் தருக தருக என்று 3 முறை முழு மனதோடு வேண்டிக் கொண்டு இந்த தீபத்திற்கும் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும். இந்த முறையில் நாம் நிலைவாசலில் இன்றைய தினம் தீபமேற்றி வழிபாடு செய்ய அம்மன் மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளும் நம் வீடு தேடி வருவார்கள். இன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஆடி வெள்ளி, அதாவது ஆடி 5 வெள்ளி இருக்கு, இந்த 5 வெள்ளியிலும் நம்முடைய வீட்டு நிலைவாசலில் சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த தீபத்தை ஏற்றி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி தீபத்தை ஏற்றி அம்மனை உங்கள் வீட்டிற்கு வரவேற்கலாம். இப்படி ஒவ்வொரு வாரமும் செய்யும் பொழுது அம்மனின் அருள் நமக்கு கிடைக்கும். நிலைவாசல் தீபம் என்பது அனைத்து தெய்வங்களையும் வீட்டுக்குள் அழைப்பதற்குரிய தீபம். முழு மனதோடு இந்த ஆடி மாசத்துல அம்மனையும் லக்ஷ்மி தேவியையும் நினைத்து தீபம் ஏற்றுபவர்களுக்கு அவர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு இல்லத்தில் ஏற்றக்கூடிய தீபம் ஒவ்வொரு வீட்டுக்குள் அம்மனை எப்படி வர வைப்பது, எப்படி எந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அம்மனை வீட்டில் வர வைக்கலாம் என்பதுக்குரிய பதிவு பார்த்தாச்சு. இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாரும் இல்லத்தரசிகளுக்கும் யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த போல நல்ல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.